இந்தியா உள்ளிட்ட 5 நாடுகளை மிரட்டும் வகையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எடுத்த முக்கிய முடிவு ஒன்று அவருக்கே பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்த தொடங்கியுள்ளது. என்ன ஆனது? அமெரிக்காவின் தற்போதைய நிலை என்ன போன்ற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. யுக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போர் கடந்த சில வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தார். யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுக்க நிதி ஆதாரமாக விளங்குவது அந்நாட்டின் கச்சா எண்ணெய் வளமே. எனவே அதனை முடக்குவதற்காக அந்நாட்டிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா, சீனா உள்ளிட்ட 5 நாடுகளின் மீது 100% வரி விதிக்கும் புதிய மசோதாவை அமெரிக்க அதிபர் டிரம்ப் கொண்டு வந்தார். ஆனால் இந்த வரி விதிப்பு தற்போது அமெரிக்காவிற்கே பெரும் சிக்கலை கொண்டு வந்துள்ளது. அதாவது சர்வதேச வர்த்தகம் மற்றும் உலகளாவிய நிதி அமைப்புகள் பெரும்பாலும் அமெரிக்க டாலரை வைத்தே இயங்குகின்றன. இதனால் அமெரிக்கா விதிக்கும் பொருளாதார தடைகள் மிக சக்தி வாய்ந்தவையாக கருதப்படுகின்றன. ஆனால் அமெரிக்கா இந்த தடைகளை தொடர்ந்து ஆயுதமாக பயன்படுத்தினால் மற்ற நாடுகள் டாலரை பயன்படுத்துவதை தவிர்த்து மாற்று வழிகளை தேட தொடங்கும் என்று டிரம்ப் நிர்வாகம் கவலையில் ஆழ்ந்துள்ளது. கடுமையான தடைகளை எதிர்கொள்ளும் ரஷ்யா, பெலாரஸ், ஈரான் ஆகிய நாடுகள் ஏற்கனவே டாலரை விடுத்து சீனாவின் யுவான் கரன்சியையும் கிரிப்டோ கரன்சிகளையும் பயன்படுத்த தொடங்கிவிட்டன. இந்தியா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகளும் டாலருக்கு பதிலாக ரூபாய், ரூபிள் அல்லது பிற உள்ளூர் நாணயங்கள் மூலம் வர்த்தகம் செய்ய தொடங்கியுள்ளன. தற்போது உலகளாவிய அந்நிய செலவாணி கையிருப்பு டாலராகவே 57% உள்ளது. டாலரின் இந்த முதன்மை தன்மையை தக்க வைக்க டிரம்ப் விரும்புகிறார். பொருளாதார தடைகள் அளவுக்கு அதிகமாக நீடித்தால் அது நீண்டகால பொருளாதார சிக்கல்களையும் கணிக்க முடியாத பாதிப்புகளையும் டாலரின் உலகளாவிய ஆதிக்கத்திற்கு ஏற்படுத்தும் என அமெரிக்காவின் நீதித்துறை அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர்.